நம்ம நிறைய தியான பயிற்சிகள், வாசியோகம், குண்டலினி யோக பயிற்சிகள், ராஜயோக பயிற்சிகள் அப்படின்னு நிறைய பண்ணியிருப்போம். உபதேசம் வாங்கியிருப்போம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். நாம் பண்ணுறது சரியான பயிற்சி தானா, நாம் போய்கிட்டு இருக்கிற பாதை சரியானது தானா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கேட்டால் சொல்லுவோம் 15 வருஷம் 20 வருஷமாக நான் அந்த பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் செய்கிறது சரியா தப்பா, மேற்கொண்டு தொடரலாமா வேண்டாமா, அதை பற்றிய ஒரு அறிவுபூர்வமான அலசலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் பல ஜென்மங்களாக, பல தலைமுறைகளாக தோஷங்கள், சாபங்கள், பாபங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அது காரணமாக உடம்புல ஆரோக்கிய குறைபாடு, அடிக்கடி விரய செலவுகள். அது காரணமாக எதை எடுத்தாலும் தோற்று போகிறது, தடைகள், பிரச்சனைகள், கடன்கள். இதுதான் என் வாழ்க்கையோட நிரந்தரமான ஒன்றா மாறிக்கிட்டு இருக்குது, நிரந்தரமான ஒன்றா இருக்குது. திருமண தடை, குழந்தை தடை, தொழில் தடை, பணத்தடை, இப்படி நிறைய தடைகள். எதை தொட்டாலும் தோத்துறது. இது இப்போ நடக்கிறது இல்லை, பல தலைமுறையாக, பல ஜென்மங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. என்னால் ஒரு நிறைவான, திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. இப்படிங்கிற குறை இருக்கிறவங்களுக்கு நமது போகர் சித்தாந்த சபை சொல்லக்கூடிய ஒரு அருமையான தீர்வு பிரம்ம முத்தி யோகா. குருவே சரணம். நம்ம நிறைய தியான பயிற்சிகள், வாசியோகம், குண்டலினி யோக பயிற்சிகள், ராஜயோக பயிற்சிகள் அப்படின்னு நிறைய பண்ணியிருப்போம். உபதேசம் வாங்கியிருப்போம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். நாம் பண்ணுறது சரியான பயிற்சி தானா, நாம் போய்கிட்டு இருக்கிற பாதை சரியானது தானா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கேட்டால் சொல்லுவோம் 15 வருஷம் 20 வருஷமாக நான் அந்த பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் செய்கிறது சரியா தப்பா, மேற்கொண்டு தொடரலாமா வேண்டாமா, அதை பற்றிய ஒரு அறிவுபூர்வமான அலசலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். திருமூலர் பகவான், உங்களுக்கு எல்லாருமே தெரியும், திருமந்திரம் 12 திருமுறைகளில் ஒன்று. அழகு தமிழில் படைக்கப்பட்ட ஒரு அற்புத பொக்கிஷம் திருமூலர் பகவானால் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. 3000 பாடல்களை கொண்ட ஒரு கலை பொக்கிஷம். அதில் ஒரு பாடலில் சொல்கிறார், 586வது பாடலில் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான உண்மை. குறிப்பாக இந்த வாசி, குண்டலினி, தியானம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி பெயர்களை எல்லாம் தன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். மணி, கடல், யானை, வார்குழல், மேகம், அணி, வண்டு, தும்பி, வளை, பேரிகை, யாழ், தனிந்தெழு நாதங்கள் தாமியின் பத்தும், நாதங்கள் தாம் இன் பத்தும், பணிந்தவர் கல்லாது பார்க்க ஒண்ணாதே. உன்னுடைய ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது இறைவனை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. இறைவனை பார்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். அது தியானமாக இருக்கலாம், வாசி, குண்டலினி, சிவராஜ யோகம் போன்ற பயிற்சிகளாக இருக்கலாம். உன்னுடைய நோக்கம் என்ன? இறைவனை பார்க்கணும், இறைவனோட இறைவனாக கலக்கணும் அப்படிங்கிறதான். அப்படி ஒரு முயற்சியில் நீ பயிற்சிகள் செய்கிற, ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டே இருக்கிற, என்ன பலன்னு எதுக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு அனுபவம் உனக்கு இருந்தால் நீ போகிற பாதை சரின்னு உணரலாம். அது என்னங்கிறத தான் சொல்கிறார். நீ பயிற்சி செய்து உள்முகமாக பயணப்பட முயற்சி செய்யும் பொழுது ஒரு 10 விதமான ஸ்டேஜ், அதாவது 10 விதமான ஓசையை நீ கேட்ப. அந்த 10 விதமான ஓசை உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீ போகிற பாதை சரின்னு அர்த்தம். ஐயா, நான் மதுரைக்கு எப்படி போகணும் அப்படின்னா, போகிற வழியில் ஒட்டஞ்சத்தனை இருக்கும், செம்பட்டி இருக்கும், வாடிப்பட்டி இருக்கும், சமயநல்லூர் இருக்கும். அப்படின்னா போய்கிட்டே இருக்கும்போது வந்துருச்சு ஒட்டஞ்சத்திரம், அப்போ போகிற ரூட்டு கரெக்டு தான். அடுத்து செம்பட்டி வருது, வர கரெக்ட், செம்பட்டியை பார்த்துட்டேன், அப்போ போகிற ரூட்டு கரெக்டு தான். இந்த மாதிரி ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கும்போது கூறப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நமக்கு உணர்வாக வருது அப்படின்னா போகிற பாதை சரி. அதைத்தான் திருமூலரையா சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறான்னா, பணிந்தவர்க்கல்லாது பார்க்க ஒண்ணாதே. இந்த 10ஐயும் தெரிஞ்சவங்களுக்கு இல்லாமல் அதை பார்க்க முடியாதுங்கிறார். இந்த 10ஐயும் தெரிஞ்சவன், இந்த 10ஐயும் உணர்ந்தவனுக்கு தாண்டா இறைவனே கண்ணுக்கு தெரியுமா, இறைவனே உணர்ற ரைட்ஸ் இருக்குங்கிறார். என்னது? மணி யோசை. அது சில பேர் அதுதான் முதல் நிலைங்கிறார். அப்படியே பயிற்சியை தொடர்ந்து செய்கிறோம். அது எவ்வளவு காலத்தில் தெரியும்னு சொல்ல முடியாது, அது உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது. முதல் அனுபவமாக மணி யோசை கேட்கணும். உள்ளே திரும்பி உள்முக பயணத்தில் பயிற்சிகள் செய்யும்போது முதல் அனுபவமாக மணி யோசையை கேட்கணும். ரெண்டாவது கடலினுடைய ஓசை.
திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு துவாரத்தின் வழியாக காதை வச்சு கேட்க சொல்லுவாங்க. அந்த கடல் வந்து அந்த சத்தம் கேட்கும். அந்த கடலினுடைய ஓசையை கேட்கணுமாமா. 3வது யானையினுடைய ஓசை, யானையினுடைய பிளிரல், அந்த பிளிரல் ஓசையை நாம் கேட்கணும். 4வது புல்லாங்குழலுடைய ஓசை. இந்த புல்லாங்குழல் எப்படி அந்த விரல்களை மாறி மாறி வைப்பதின் மூலமாக அந்த ஓசையை கொடுக்குமோ அந்த மாதிரி. அடுத்தது மேகம், மேகங்களுடைய நகர்வும் இடியோசை. வண்டு, மேகம் இடிக்கும்போது எப்படி டம் டும்னு இடி சத்தம் கேட்குது, அந்த ஓசையெல்லாம் கேட்கும். வண்டுகளினுடைய ரீங்காரம், தும்பியினுடைய ஓசை, சங்கு, சங்கை ஓசை எழுப்புனா எப்படி சத்தம் கேட்கும், அந்த சங்கினுடைய ஓசை, பேரிகை மேள சத்தம், யாழ், யாழினுடைய மீட்டல், இது எல்லாத்தையும் கேட்கணும். வரிசை பிரகாரம் கேட்டுக்கிட்டே போகணும். இந்த 10 சத்தத்தையும் சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா அநாகத சத்தம்னே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. அதுக்குன்னு அநாகத சக்கரத்தினுடைய சத்தம்னு சொல்லக்கூடாது, அநாகத சத்தம். இந்த 10ஐயும் வரிசை பிரகாரம் கடந்து போகணும். 10ஆவதாக வந்து அந்த யாழினுடைய ஓசையை கேட்டு முடித்து 11வது நிலை என்னென்னா எதுவுமே இல்லாமல் சூன்ய நிலைக்கு போயிடுறது. அவனுக்கு மட்டும்தான் இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதையில் இந்த வரிசை பிரகாரம் அவனுக்கு ஓசைகளை கேட்டு கடந்து போகிறான்னா தான் அவன் சரியான பாதையில் போகிறான்னே சொல்கிறார். இப்போ நீங்கள் சிவராஜ யோகம் செய்கிறவராக இருக்கலாம், எத்தனை வருஷ காலங்கள் எத்தனை காலங்கள்னு நமக்கு தேவையில்லை, சிவராஜ யோகம் செய்கிறவராக இருக்கலாம், வாசி யோகம், குண்டலினி யோகம், தியான பயிற்சிகள் செய்கிறவராக இருக்கலாம். ஆண்டுகள் பல கடந்து போயிருக்கோம், 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம், நான் பேராசிரியர் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அனுபவம் ஒன்று கூட கிடைக்கல. இல்லை இந்த அனுபவத்திற்கு அடுத்த அனுபவத்துக்குள்ளே போகலைன்னா சற்று அமர்ந்து யோசித்து பார்த்துக்குங்க, விழிப்புணர்வுடன் யோசித்து பார்த்துக்குங்க. இதைத்தான் வந்து அருணகிரிநாதன் சொல்கிறார், நாத விந்துகள் ஆதி நமோ நம்ம. நாதங்களையெல்லாம் கடந்து ஆதி ஒருத்தனை போய் பார்க்கணும். நாதங்களை கடந்து நாத விந்து உகல் ஆதி நமோ, அதை கடந்து அப்படியே போய்கிட்டே இரு. வேத மந்திர சொரூபா நமோ நம்ம. அந்த 4 வேதங்கள் என்று சொல்லக்கூடிய முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி, இந்த 4 பேரையும் சுற்றி அடையாளமாக பாதுகாவலாக சுற்றுப்புறமாக வைத்திருக்கக்கூடிய அவனை ஞான பண்டித சாமி, அவன் எல்லா ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முத வரியிலே சொல்ற நாத விந்து உகல் ஆதி நமோ நம. இந்த நாதத்தையும் விந்தத்தையும் சரியாக புரிஞ்சு அந்த ஆதியை போய் சேரணும், அந்த ஆதின்னு சொல்லக்கூடிய இறைசக்தியை போய் சேரணும். இதெல்லாம் நமக்கு சரியாக உணரும்படி, இதெல்லாம் நமக்கு சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வாசி குண்டலினி எல்லாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அது மனுஷன் தெரியக்கூடாத ஒரு பயிற்சியும் கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னா அந்த 10 விதமான சத்தத்தையும் சரியாக உணர்ந்து 11வது இடமான சூன்யத்துக்கு போகிறவங்க மட்டும்தான் மரணத்தை ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க போன ரூட்டு தான் கரெக்டு. மீதவங்களெல்லாம் மதுரைக்கு போகிறதா சொல்லிட்டு திசை மாறி போய் திண்டுக்கல்லும், திசை மாறி போய் கோயம்புத்தூரும், திசை மாறி போய் பொள்ளாச்சியும் சொல்லிட்டு ரூட் மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை கற்றுக் கொடுக்குறவங்களும் திசை மாறி போயிடுறாங்க, கற்றுக்கிறவங்களும் திசை மாறி போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மயக்கம் மாதிரி. நான் வாசி யோகம் கற்றுக்கிட்டேன், நான் குண்டலினி யோகம் கற்றுக்கிட்டேன், நான் சிவராஜ யோகம் தியானம் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறதும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட இந்த காலத்தில் ஒரு மயக்கம் மாதிரி. நானும் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் கற்றுக்கிட்டவங்க ஏதாவது வாழ்க்கையில் டெவலப் ஆனாங்களா? டெவலப் மீன்ஸ் தன் சுய உள்ளுணர்வில் ஏதாவது டெவலப் ஆனாங்களா? வாழ்க்கையில் ஏதாவது டெவலப் ஆனாங்களா? ஆயுளை நீட்டினாங்களா? ஒரு ரெக்கார்டும் இருக்காது. அப்போ இதை வந்து திருமூலர் பகவான் அப்பயே சொல்லியிருக்காரு, இந்தந்த நிலைகளை எல்லாம் சரியாக உணர்பவன் மட்டுமே இந்த பாதையில் சரியாக பயணிக்கிறான் என்பது அர்த்தம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் சரியாக போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை கண்டினியூ பண்ணணும், அவ்வளோதான். எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா ஒரு எச்சரிக்கை. நாம் தெரிஞ்சுக்கிட்ட வித்தை, நமக்கு கற்றுக் கொடுத்த வித்தைக்கு சொந்தக்காரர் சரியாக இருக்கிறாரா, அதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுய பரிசோதனை அப்படின்னு வச்சுக்கணும். குருவே சரணம்.